அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக என் அன்பு சகோதரி அருமை தங்கை முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்த மரிய ஸ்டெல்லா அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் ஆன்சி சோவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பிற்கினிய தங்கை முனைவர் கிரிஜா தாமரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தங்கை இளைநிலை வேதியியல் பா சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் புஷ்பலதா மகாலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் மு கவிதா அவர்கள் என் அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் என்னுடைய அன்பிற்கினிய தங்கை அனுசியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணினி பயன்பாடு ஒபிலியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை மருத்துவர் சந்திர பிரபா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்குரைஞர் பிரேம்நாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மருத்துவர் இரா எழில் இளவரசி அவர்கள் அன்பு தங்கையை போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை கணக்காளர் டயானா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி அன்பு செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை ஆசிரியர் கல்வியியல் விமலா அவர்கள் தங்கை விமலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பொறியாளர் கோமதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு மகள் அபிராமி தனபால் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தங்கை முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி சுமதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இளங்கலை சமூகவியல் முதுகலை சமூக பணி என் அன்பிற்கினிய தங்கை நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கவிதா ரெங்கநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் தங்கை சரசு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி தங்கை பானுபிரியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி அன்பு தங்கை பொறியாளர் ஆனந்தி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களமிறங்குகிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி அன்பு தங்கை இளநிலை கணினி அறிவியல் மகாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை முதுநிலை கணினி அறிவியல் ரேவதி கலைமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி அன்பு தங்கை சான்சிராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதி முதுகலை வணிகவியல் அன்பிற்கினிய தங்கை கௌசல்யா சுரேஷ் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிக மேலாண்மை தங்கை பாக்கியலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் தங்கை புவனேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயர்புரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வேதியியல் என் அன்பிற்கினிய தங்கை வை சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் முத்தரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் என் அன்பு தங்கை அழகம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை சமூக பணி முருகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை அறிவியல் அன்பிற்கினிய தங்கை உமாதேவி பெரியபாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வரலாறு என் அன்பிற்கினிய தங்கை பானுப்பிரியா செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை வணிகவியல் ரஜுகுனிஷா அப்துல் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிக மேலாண்மை தங்கை நர்மதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் கலாமணி தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை வழக்குரைஞர் ராதாமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு மகள் அபிநயா பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளநிலை ஆங்கிலம் மேனகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வரலாறு இளங்கலை கல்வியியல் தங்கை திவ்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செவிலியர் தங்கை சௌந்தர்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை சீதா லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை முதுநிலை கணினி பயன்பாட்டியல் இளநிலை கல்வியியல் ஆனந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை முதுகலை தமிழ் இலக்கியம் மேனகா தேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை கல்வியல் நிறைஞர் என் அன்பு தங்கை யுவராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தொழிற்கல்வி என் அன்பு தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மின்னியல் மின்னணு பட்டயம் தங்கை பொன்னுமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை காட்சி தொடர்பியல் தங்கை சசிகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி முதுகலை இதழியல் என் அன்பு தங்கை சோபியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வெற்றி வேட்பாளராக. சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை குணசீலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் நித்யா அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆடை வடிவமைப்பாளர் அன்பிற்கினிய தங்கை பிரியதர்ஷினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகள் நம் வனக்காவலனின் மகள் இனக்காவலுக்காக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக
வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சேலம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய மகள் பொறியாளர் மோனிசா சின்னத்துரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அழகியல் வல்லுநர் பட்டயம் தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் மேலாண்மை என் அன்பு தங்கை நாகம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை வழக்குரைஞர் ராதிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆங்கிலம், இளங்கலை கல்வியல், இளங்கலை நூலகவியல் என் தங்கை லோகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை தமிழ் சுபா சந்திரசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளரின் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை வணிக மேலாண்மை என் அன்பிற்கினிய தங்கை தவமணி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை போலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணிதம் உமாதேவி பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கல்வியியல் தங்கை சீதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை செங்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கணிதம் ஆசிரியர் கல்வியியல் சோபா அவர்கள் தங்கை சோபா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வணிக மேலாண்மை தங்கை அனிதா அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் என் அருமை தங்கை அர்ச்சனா தமிழருவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி முதுநிலை அறிவியல் தங்கை பழனியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வரலாறு ஆசிரியர் கல்வி பட்டயம் தங்கை ஆசிரியர் சுகந்தி பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கணிதம் ஆசிரியர் கல்வியியல் தங்கை மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் சசிரேகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் அப்சியா தௌபிக் விக்ரத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியான்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை வழக்கறிஞர் கலையேந்திரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் தங்கை சோனியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை இயற்பியல் ஆசிரியர் கல்வியியல் தங்கை அர்ச்சனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் தாரிகா சல்மான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் சுவாதி லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் நம் அன்பிற்கினிய அம்மா அமுதா நம்பி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் அம்மா பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை வணிக மேலாண்மை நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி கியாபே வெற்றி செல்வி அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பேத்தியார் சிந்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை இளநிலை வேதியியல் தங்கை மகாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை அறிவியல்
முதுநிலை கணித பயன்பாட்டியல் தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய மருமகள் பொறியாளர் கீர்த்தனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்ட தியாகராய நகர் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை வழக்குரைஞர் அனுஷா விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் தங்கை ஸ்ரீ வித்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆசிரியர் பட்டய படிப்பு அன்பிற்கினிய தங்கை ஆயிஷா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் பெரம்பூர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளநிலை அறிவியல் சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை ரோசினி, சமூக ஆர்வலர் ரோசினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை அறிவியல் ஆய்வறிஞர் வெண்ணிலா தாயுமானவர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை சத்யா பாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மாதாவரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதாரம் என் அன்பு மகள் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மதுராவயல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை முனைவர் புனிதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை வழக்கறிஞர் மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் ராசாத்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கே நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதியிலே போட்டியிடுகிறவர் என் அன்பு தங்கை தீனு அவர்கள் குன்னூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள்.